ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான ஒரு சைட் டிஷ், சப்பாத்திலேருந்து சாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணலாம், குக்கர்லேயே நம்ம ஈஸியாக அதை பண்ணிடலாம். இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடாது. இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருந்துருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுப்பட்டதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இவ்வளோ தான் அதுக்கு தேவையான மசாலா. வேறு எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணியில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே இதில் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்படுதுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு தடவை இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். லேசாக கொதிச்சு வர ஆரம்பித்ததுமே குக்கரை மூடி வச்சு கரெக்டாக 1 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். 1 விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே இதில் காய் சேர்க்கும் பொழுது பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறதுனால பெரிய பீஸாக இருந்தால் உங்களுக்கு குழையாமல் இருக்கும். இதெல்லாம் லைட்டாக குழஞ்சிரும். அதனால் நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சூடாக சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தியோட கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.